மேச ராசி ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது? இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். மேலுமே சுகாதிபதி சந்திரனோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்க போகிறார். இதனால மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற ஆரம்பிக்கும். தனஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால வருமானமும் வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்கால நலம் கருதி எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். ஆரோக்கியம் சீராகி நல்ல ஒரு உற்சாகத்தோடு பணி செய்வீங்க. உத்தியோகத்திலையுமே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூடிய இடமாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகிறது, அவங்களோட குடும்பம் வாழ்க்கை தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேசராசி நேயர்கள் எந்த வயதில் கஷ்டப்படுவாங்க, இவங்க வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் என்ன, அதே நேரத்தில் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும், தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்திங்களா ஒரு பொதுவான ராசி அடிப்படையிலான விளக்கம் மட்டும்தான். ஒருவருடைய ஜாதகம் லக்கணம் நட்சத்திரம் தசா புத்தி கிரக நிலைகள் இது எல்லாத்தையோட அடிப்படை வச்சு நீங்கள் பலன்கள் பார்த்திங்களா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். அப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இந்த டைம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஃபோன் மூலிமா கூட தெரிஞ்சுக்கலாம். பார்த்து உங்கள் ஜாதகத்தை இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலுமே இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசிங்க. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சீக்கிரமாக இவங்களுக்கு கோபம் வரும், துணிச்சல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நேர்மையாக எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மேச ராசி தாங்க. யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தலைமையை பிடிக்கும் குணம், நான் சொன்னது சரி அப்படிங்கிற பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும். இது எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்க எங்கே போனாலுமே கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க. அமைதியாக இருந்தால் கூட இவங்களுக்கு பார்த்திங்களா நல்ல ஒரு நுணுக்கமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அற்புதமான குணம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்கும். மேச ராசிக்காரர்களோட உள்ளுணர்வு பார்த்தோமா, இவங்க வெளியில் கடினமாக தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. யாராவது இவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அதை மறக்கவே மாட்டாங்க. அதே சமயம் தங்களுக்கு பிடித்தவங்களுக்காக உயிரியை கூட கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த மேச ராசி தாங்க. ஆனால் மதிக்காதவங்கள வாழ்க்கையிலிருந்து இவங்க பார்த்திங்களா அவங்களும் மதிக்க மாட்டாங்க. இவங்களோட மனசு பொறுத்த வரைக்குமே குழந்தை மாதிரி தாங்க இருக்கும். கோபம் இவங்களுக்கு அதிகமாகவே வரும். ஆனால் அந்த அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே இவங்களுக்கு அந்த கோபமானது தணிஞ்சிடும். வாழ்க்கையில் இவங்களுக்கு யாரால அதிகமாக பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோமா, பெரும்பாலுமே இந்த மேசராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது யாரால அப்படின்னா, இவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. ஆனால் அதே நம்பிக்கை சில பேர் தவறாக பயன்படுத்துவாங்க. நான் இருந்தேன்ல அப்படின்னு சொல்லும் நண்பர்கள் தான் சில நேரங்களில் பின்னால் பேசுவாங்க. அதே மாதிரி இதனால் இவங்களுக்கு என்ன நடக்கும் அந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னா, இதனால் மன உளைச்சல், நண்பர் துரோகம், பண இழப்பு, ரகசியம் வெளியேறுதல் இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. மேசராசிக்காரர் முன்னேற ஆரம்பித்தா சில உறவினர்களுக்கு பொறாமை வருமா. என்ன அப்படின்னா, குறிப்பாக ஒரு சொத்து விஷயமாகட்டும், பண விஷயமாகட்டும், திருமண விஷயமாகட்டும், வேலையில் வளர்ச்சி ஆனோம் அப்படின்னா இவங்க மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குமா. இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருமா. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எந்த வயதில் அதிக கஷ்டம் வரும் அப்படின்னா, ஒரு 16 முதல் 24 வயதுக்குள்ளே தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டம் வருமா. அதாவது இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஒரு மன அழுத்தம், காதலில் குழப்பம், நண்பர் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு, குடும்பத்தில் ஒரு மன உளைச்சல் இது எல்லாமே இவங்களோட மனசு ரொம்ப பாதிக்கப்படும் அளவுக்கு இந்த வயசில் தான் இவங்களுக்கு இருக்குமா. அதே நேரத்தில் இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலம் அப்படின்னா எந்த வயசு இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வயசு அப்படின்னா ஒரு 27 to
33 வயதுக்குள்ளே இவங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள், நல்ல மாற்றம் வருமா. வேலையில் மாற்றம், பண நெருக்கடி பிரச்சனையாக இருந்திருக்கும், அது எல்லாமே அந்த வயதுக்கு மேலே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப பொறுப்புமே அதிகமாக இருக்குமா. திருமணத்தில் சிக்கல், துரோகம் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குமா. ஆனால் இந்த கஷ்டம் இவங்களை இன்னும் வலிமையாக்குமா. அந்த கஷ்டம் நமக்கு ஃபஸ்ட்டு கஷ்டம் வரும்போது நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த கஷ்டம் தான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம முன்னேறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதே மாதிரி துணிச்சல் நமக்கு வரும். எவ்வளோ பார்த்துட்டோம், இது என்ன பெரிய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், உங்களோட வாழ்க்கையில் உதவுறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 41 வயதுக்கு பிறகு இதுக்கு பிறகு வாழ்க்கையை ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும். அதாவது மரியாதை உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பணவரவு, வீடு, நிலம், குடும்பம், அமைதி, இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யார் மூலம்லாம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, மேசராசிக்கார் அதிகமாக கஷ்டப்படுவது நம்பினவங்க மூலம், குடும்பத்தில் ஒருவரால் கூட கஷ்டம் நடக்கலாம். அதே மாதிரி காதல் மூலம், நண்பர்கள் மூலம், இவங்க எல்லாத்தின் மூலமே உங்களுக்கு கஷ்டங்கள் வருமா. வெளி எதிரிகளை இவங்க சமாளிச்சிருவாங்க. ஆனால் உள்ளே இருக்கும் துரோகத்தை சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம திட்டிடலாம். நம்ம கூடயே நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்க அவங்க யாராவது நமக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்தீங்களா அவ்வளோ ஈஸியாக திட்ட முடியாது. ஏன்னா அவங்க நம்ம உறவினர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு சூழலில் தான் அவங்க பார்த்திங்களா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களாம். கர்மா பற்றி பயப்படுவாங்களா அந்த மேசராசிக்காரர் அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. வெளியில் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் இரவு தனியாக இருக்கும்போது நான் யாரையாவது காயப்படுத்திட்டோனோ, என்னால் யாராவது கஷ்டப்பட்டுருவாங்களோ, இதுக்கு தான் தண்டனை நம்ம அனுபவிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பலமும் யோசிப்பாங்களாம். இவங்க செஞ்ச நல்லதையும் சொல்லி நினச்சிக்குவாங்க, செஞ்ச தவறையுமே மனசில் வச்சுக்குவாங்களாம். இவங்க முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மேசராசி அன்பர்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக முருகன் வழிபாடு தான். மேசராசிக்காரருக்கு நல்ல தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா செவ்வாய் தோஷம் குறையும், இவங்களுக்கு கோபம் குறையும் முருகன் வழிபாடு செஞ்சாவே. தைரியம் சரியான பாதைக்கு வருமா. செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவில் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி பாருங்கள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியானது வருது, வளர்பிறை சஷ்டி. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலுமே அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்களாலும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும், திருமண தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும், செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக நீங்கள் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் வழிபாடு செய்யுங்க. இந்த சஷ்டி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த வைகாசி 8ஆம் தேதி வரக்கூடிய இந்த சஷ்டியில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு சஷ்டி ஆகுது. அந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்குள்ள நல்ல உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிரிகளோட பயம் குறையும், மனக்குழப்பம் குறையும். அதே நேரத்தில் உடல் சக்தி கூடும். தீய சக்தி உங்களுக்கு கண் திஷ்டி மன அழுத்தம் குறைக்க ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தீபம் ஏற்றி வழிபடலாம், சிவப்பு நிற பூ வைத்து வழிபடலாம், ஓம் சரவண பவ சொல்லலாம். அதே மாதிரி தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்க. யாரையுமே ஈஸியாக நீங்கள் வார்த்தையால் காயப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது இவங்களுக்கே பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா, ஒரு 28 வயதுக்கு பிறகு தான் இவங்களோட வாழ்க்கையில் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பணம் சேர ஆரம்பிக்கும். இது நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கும். அடுத்ததாக 36 to ஒரு 44 வயதுக்குள்ளே இவங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்ல முடியும். அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனைவி, சமூக மரியாதை, குடும்ப செட்டில், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே வேலை வாய்ப்பில் நல்ல அதிக பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, மேசராசிக்காரரு காதல்லையும் சரி திருமணத்துலேயும் சரி உண்மையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம்தான், ஈகோ கொஞ்சம் அதிகம், அவசரம். முக்கியமாக இந்த மேசராசிக்காரர் எது எடுத்தாலும் அவசரம். கொஞ்சம் அவசரத்தை குறைச்சிக்கோங்க. இவங்க வாழ்க்கையே இதனால் பாதிக்கும். ஸோ அதனால் அவசரத்தை குறைச்சிக்கோங்க, ஈகோ குணத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இவங்களுக்கு அமைதியான வாழ்க்கை துணை கிடைச்சா வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும்.
அதே நேரத்தில் திருமணத்துக்கு பிறகு ஆரம்பத்தில் சண்டை சச்சரவுகள் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. ஆனால் பிறகு நல்ல புரிதல் இவங்களுக்கு இருக்கும். குடும்பத்திற்காக போராடக்கூடிய ஒரு மனது இவங்களுக்கு இயல்பாகவே இந்த மேசராசி நேயர்களுக்கு இருக்கும். இவங்க குடும்பத்தை காப்பாற்ற எது வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேசராசி அன்பர்கள் ஒரே இடத்துல அடங்கி வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆஃபீஸர் வேலை, போலீஸு, ஆர்மி, ஸ்போர்ட்ஸு, அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு, மார்க்கெட்டிங், யூடியூப், மீடியா இப்படி இருக்கக்கூடிய துறையில் வெற்றி பெறுவாங்க நல்லாவே. இவங்களுக்கு பணநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க சம்பாதிப்பாங்க, ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்குள்ள இருக்கும். நண்பர்களுக்காக நிறைய செலவு செய்வாங்க. அதே நேரத்தில் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணுவாங்க. ஆடம்பர செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 40 வயதுக்கு பிறகு தான் இவங்க சேமிக்கவே ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மேசராசிக்காரர்களோட ஒரு ரகசியம் அப்படின்னா, தனியாக அழுவாங்க, வெளியே சிரிப்பாங்க, நான் உள்ளுக்குள்ளே அழுந்துட்டுருப்பாங்க. மனது உடைந்தால் கூட காட்ட மாட்டாங்க. யாரையுமே எளிதிலையுமே ஈஸியாக நம்ப மாட்டாங்க. ஒரு முறை நம்பினா உயிரோடு வைத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த நம்மளுடைய மேசராசி அன்பர்கள். மேசராசிக்காரர் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை, கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும், யாரையுமே உடனே நம்பாமல் இருக்கணும், மன அமைதி, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். அதே மாதிரி மேசராசிக்காரர் வாழ்க்கையில் கஷ்டத்தை என்ன அப்படின்னா, கஷ்டம் அப்படின்னு பார்த்தோமா, ஆனால் உடைஞ்சு போக மாட்டாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நினச்சி உடைஞ்சு போக மாட்டாங்க. விழுவாங்க, மீண்டும் எழுவாங்க, தோல்வியை வெற்றியை மாற்றுவாங்க. அதனால தான் இவங்களை பல பேருமே இவங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் உண்மையாக புரிந்தவங்க மட்டுமே இவங்களை உயிரோடு நேசிக்கக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவங்களாக நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மேசராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேசராசி அன்பர்களா, இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா, எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, எந்த வயதில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.